4 சிறுவர்கள் அருவாளை எடுத்து ஒரு வட இந்திய சிறுவனை வெட்டுறாங்க. இதை வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெட்டினதை அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் அவங்களே போடுறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குற்றத்தை செய்பவன் தான் செய்யும் குற்றத்தை அவனே ஆதாரத்துடன் எடுக்க மாட்டான். அப்போ அவங்க நிதானத்தில் இல்லை, போதையில் இருந்திருக்காங்க. எடுத்து அதை சமூக வலைதளங்கள்லையும் போடுறாங்கன்னா, நிதானத்தில் இல்லாமல் போதையில் அந்த 17 வயது சிறுவர்கள் இதை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி சிறுவர்களை கவனிக்கிறதுக்கு அரசாங்கமும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை. நீங்கள் அந்த 4 பேர் பெற்றோர்களை போய் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சரியான குடும்பம் இருக்காது, இந்த பசங்களை படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. அதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் சிறு வயதிலேயே குற்றவாளிகள் ஆவாங்க. அப்படி தான் இது வரும். இப்போ வெட்டுறதை பார்த்த உடனே இந்த கூலிப்படைன்னு இருக்கான் தமிழ்நாட்டில், அவன்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு வேலையே கிடைக்காது. சோஷியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா, இவன் நல்லா நமக்கு யூஸ் ஆவான்ப்பான்னு அவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்த்துருவாங்க. யாரையாச்சும் கொலை பண்ணணும், இது பண்ணணும்னா ரேட்டு இருக்குது. ஒரு ஆளை ஒரு கொலை பண்ணணும்னா 5 லட்சம் 10 லட்சம். இது யார் பண்ணுவான்னா அந்த கூலிப்படைகள் தான். அவன் போய் அந்த கோஷ்டியில் சேர்க்க ஆரம்பிச்சிடுவான். சேர்ந்துட்டாங்கன்னா வருங்காலத்தில் இவர்களும் கொலையாளியாக மாறிவிடுவார்கள். இது ரொம்ப நாளாக நடக்குது. நான் காவல்துறையில் இருக்கும்போது 12 வயசு பசங்க 13 வயசு பசங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி குடிச்சிட்டு, அப்போ டாஸ்மாக்கு குடிப்பாங்க, போதையில் போய் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்போ இருந்தே நடக்குது. இதை கவனிக்கிறதுக்கு நம்ம அரசியல்வாதிகள் யாருக்கும் போதிய நாலேஜ் இல்லை, அறிவுங்கிறது போதிய அறிவு வேணும். நம்ம இப்போது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது மைனராக இருக்கக்கூடியவர்கள் செய்யும் குற்றத்திற்கு தனி தண்டனை. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை கொடுக்க முடியாது. ஏன்னா 18 வயசு ஆனால் தான் அவங்களுக்கு சிந்திக்கிற சக்தி வேணும், மேஜர் ஆகிறாங்கன்னு சொல்லுது சட்டம். அப்போ 18 வயசுக்கு கீழே பண்ணால் அவங்களுக்கு வேறு தண்டனை தான் கொடுக்கணும். இப்போ இவங்க 17 வயசு, சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புழல் சிறையில் அடைக்க முடியாது, அடைக்கக்கூடாது, சட்டம் தான் சொல்லுது. அப்போ அவங்களை எங்கே அடைக்கணும்னா ஜுவனைல் ஹோம்ஸ்ன்னு இருக்குது, சிறார்கள் பள்ளின்னு. அந்த சிறார்கள் பள்ளியில் தான் அவங்கள போய் அடைக்கணும்.